இந்த 3 பொருள் இருந்தாலே போதும். உங்க கோழி குஞ்சுகளுக்கு அம்மன் நோய்ன்றது வரவே வராது. வந்த கோழிகள நம்ம ஈஸியா காப்பாத்திடலாம். நீங்க வீடியோவ கடைசி வரைக்கும் பாருங்க. நிச்சயமா பயனுள்ளதா இருக்கும். பொதுவா கோழி குஞ்சுகளுக்கு அம்மன் நோய் எதனால ஏற்படுதுன்னா, அதிகமான உடல் வெப்பநிலையால தான் ஏற்படுது. நம்ம இந்த பொருட்கள்லாம் குடுக்குறது மூலியமா கோழி குஞ்சுகள் பார்த்தா உடல் வெப்பநிலை சீரா வச்சிருக்கும். அது என்னென்ன பொருள் என்னென்னு சொல்லிட்டு பார்த்தலாம். ஃபர்ஸ்ட்டு ஒரு சோற்று கற்றாழை மாடல் ஃபுல்லா எடுத்துக்கங்க. அடுத்து 2 எலுமிச்சம்பழம், ஒரு 100 எம்எல் அளவுக்கு தயிரு. இது வந்து 1 லிட்டர் தண்ணிக்கான அளவு பார்த்தீங்கன்னா, ஒரு எலுமிச்சம்பழம், ஒரு சோற்று கற்றாழை மாடல், ஒரு 100 எம்எல் தயிர். இது எல்லாத்தையும் ஒண்ணா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி தண்ணீல கலந்து தான் நம்ம கோழிக்கு வைக்கணும். சோற்று கற்றாழை மாடல் நல்லா கட் பண்ணி எடுத்துட்டு, அது மேல மஞ்சள் கலர் திரவம் மாரி இருக்கும். அத நல்லா தண்ணீல அலசிட்டு, கத்தி வச்சு இந்த மாரி சொரண்டிங்கன்னா, இந்த ஜெல்லு மாரி வந்துரும். இத நல்லா தண்ணீல வந்து நல்லா கலந்து இத கோழி குஞ்சுகளுக்கு வச்சோம்னா, கோழி குஞ்சுகள் நல்லாவே தண்ணி குடிக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம் இது நீங்க செய்ய போறீங்கன்னா, முன்னாள் நைட்டு எந்த ஒரு தீவனமும், தண்ணியும் கோழிகளுக்கு இருக்காத அளவுக்கு பார்த்துங்க. எம்ப்டி ஸ்டொமக்கில தான் நம்ம இத வைக்கணும். கோழி குஞ்சுகள் ஒரு 11 மணிக்கு மேல வச்சோன்னா, கோழி குஞ்சுகள் தண்ணி தாகத்தில, பசியில பார்த்தீங்கன்னா நல்லா குடிக்கும். இந்த விஷயத்த மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. இந்த தண்ணி வச்சுட்ட பிறகு நீங்க தீவனம் வைக்கலாம். எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. வாரத்தில இருமுறை இத குடுத்தனாலே உங்க கோழி குஞ்சுகளுக்கு அம்மை நோய் எடுத்து எட்டி கூட பார்க்காது. வந்த கோழிகளுக்கும் இத குடுத்தனாலே உடல் வெப்பநிலை பார்த்தீங்கன்னா, நல்லா சீரா ஆயிடும். அந்த அம்மை நோயுமே சரியாயிடும். இது வந்து என்னோட அனுபவ பதிவு. நல்ல ஒரு ரிசல்ட் இருக்கும். ஒரு தடவ முயற்சி செஞ்சு பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ பற்றிய கருத்துக்கள மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. வாரம் இருமுறை கொடுக்கலாம். தாராளமா கொடுக்கலாம். வந்த கோழிகளுக்கும் கொடுக்கலாம். வராத கோழி குஞ்சுகளுக்கும் குடுத்தோம்னா, கோழிகளுக்கு அம்மை நோய் வரவே வராது.